வணக்கம். ஃபேப்ரிக்களை கையாள்வது குறித்த இந்த காணொளிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த பாடப்பகுதியின் நோக்கங்களை நாம் பார்க்கலாம். இந்த காணொளியின் இறுதியில் உங்களால் பின்வருவனவற்றை மேற்கொள்ள முடியும். ஃபேப்ரிக்களை கண்டறிவதற்கான வழிமுறைகள் குறித்து விளக்குதல், ஃபேப்ரிக்கை கட் செய்வதற்கு முன்னர் செக் செய்தல். தேவையான ஃபேப்ரிக்கள் ஆவன: காட்டன் ஃபேப்ரிக், ஃபெல்ட் ஃபேப்ரிக், Chantilly lace, jersey knit, faux fur. ஃபேப்ரிக்களை கையாளும் போது தேவைப்படும் பொருட்களாவன: வாட்டர், பக்கெட், அயர்ன் பாக்ஸ், டேபிள் கிளாத்துடன் கூடிய அயர்னிங் டேபிள், சிசர்ஸ், மெஷரிங் டேப். முதலில் ஃபேப்ரிக்கள் குறித்து நாம் அறிந்து கொள்வோம். டெக்ஸ்டைல்களில் ஃபேப்ரிக்ஸ் மிகவும் முக்கியமானவை. இவை தனித்துவமான குணங்களில் பல்வேறு மெட்டீரியல்களை வழங்குகிறது. வோவன், நான் வோவன், லேஸ், ஃபர் ஃபேப்ரிக் மற்றும் நிட்டட் ஃபேப்ரிக்ஸ் குறித்தும், மேலும் அவை உருவாக்கப்பட்ட விதம், பயன்கள் மற்றும் பராமரிப்பு போன்றவற்றை புரிந்து கொள்ள உதவுகிறது. ஃபேப்ரிக்கின் கலவை என்பது அதன் உருவாக்கத்தில் பயன்படுத்தப்பட்ட ஃபைபர்கள் அல்லது மெட்டீரியல்களின் வகைகளை குறிக்கிறது. இந்த ஃபேப்ரிக் கலவைகளானது துணியின் டெக்ஸ்சர், நீடிக்கும் காலம், பிரீதபிலிட்டி, பாதுகாப்பு மற்றும் அதன் பராமரிப்பு போன்ற பண்புகளில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. வோவன் ஃபேப்ரிக் என்பது இரண்டு நூல் இழைகளை ஒன்றோடொன்று பின்னுவதன் மூலம் உருவாக்கப்படுகிறது. பொதுவாக ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக தனித்துவமான கிரெயின் பேட்டர்ன்களுடன் ஒரு ஸ்ட்ரக்சரான டெக்ஸ்டைலை உருவாக்குகிறது. காட்டன், டெனிம், சில்க், உல் மற்றும் லினன் ஆகியவை வோவன் ஃபேப்ரிக்கில் அடங்கும். காட்டனின் சிறப்பியல்புகள், பயன்பாடுகள் மற்றும் அதை கையாள்வதற்கான குறிப்புகள் குறித்த சுருக்கமான விளக்கம் இதோ. காட்டன் என்பது காட்டன் பிளான்ட்டிலிருந்து பெறப்பட்ட ஒரு நேச்சுரல் ஃபைபர் ஆகும். இது ஸ்ட்ரென்த், பிரீத்தபிலிட்டி மற்றும் அப்சார்பன்சிக்கு பெயர் பெற்றது. இது கோடைக்கால ஆடைகள், பெட் லினன்கள் மற்றும் டவல்களாக பயன்படுத்தப்படுகிறது. கலர் ஃபாஸ்ட் காட்டனை வெந்நீரிலும் மற்றவை குளிர்ந்த நீரிலும் கழுவ வேண்டும். ஈரமாக இருக்கும்போது துணியை அயர்ன் செய்ய வேண்டும். நான் வோவன் ஃபேப்ரிக்கள் வீவிங் அல்லது நிட்டிங் இல்லாமல் பாண்டிங் அல்லது இன்டர்லாக்கிங் ஃபைபர்களால் தயாரிக்கப்படுகிறது. இது இறுதியாக வெவ்வேறு விதமான டெக்ஸ்சர்களில் ஃப்ளெக்சிபிளான மெட்டீரியல்களாக கிடைக்கின்றன. அவை லைட் வெயிட் அல்லது டென்ஸாக இருக்கலாம், ஆனால் டிஸ்டிங்க்ட் கிரெயின்களாக இல்லாமலும் இருக்க முடியும். நான் வோவன் ஃபேப்ரிக்களானது டிஸ்போசபிள் ப்ராடக்ட்கள், மெடிக்கல் டெக்ஸ்டைல்கள் மற்றும் கிராஃப்ட் அப்ளிகேஷன்களில் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. நான் வோவன் ஃபேப்ரிக்களில் ஃபெல்ட், ஸ்பன் பாண்ட் ஃபேப்ரிக், நீடில் பஞ்ச்டு ஃபேப்ரிக் மற்றும் மெல்ட் ப்ளோன் ஃபேப்ரிக் ஆகியவை அடங்கும். ஃபெல்ட் ஃபேப்ரிக் குறித்து நாம் அறிந்து கொள்ளலாம். உல் அல்லது பாலியஸ்டர் போன்ற நேச்சுரல் ஃபைபர்களிலிருந்து ஃபெல்ட் உற்பத்தி செய்யப்படுகிறது. மேலும் இது நிலையான திக்னஸுடன் மென்மையாக உணரப்படுகிறது. ஃபெல்ட்டின் திறன்களான கட் செய்தல் மற்றும் ஷேப் செய்தல் காரணமாக இது கிராஃப்ட்கள் மற்றும் DIY ப்ராஜெக்ட்களில் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. தின்னர் ஃபெல்ட்ஸ் ஆனது ஆடைகளில், அதாவது குறிப்பாக ஹேட்ஸ் மற்றும் ஸ்கார்ஃப்ஸ் போன்ற ஆக்சசரிஸில் பயன்படுத்தப்படுகிறது. தடிமனான அடர்த்தியான ஃபெல்ட்கள் தொழில்களில் பேடிங் மெஷின்களுக்கு மற்றும் இன்சுலேஷன் வழங்குதல் போன்றவற்றிற்கு பயன்படுத்தப்படுகின்றன. ஃபெல்ட்டின் ஷேப் மற்றும் அதன் இன்டெகிரிட்டியை பராமரிக்க ஸ்பாட் கிளீன் அல்லது ட்ரை கிளீன் செய்யப்படுகிறது. மேலும் அதிக மாய்ஸ்சர் தவிர்க்கப்பட வேண்டும், ஏனெனில்
இது ஷ்ரிங்கிங்கிற்கு வழிவகுக்கும். லேஸ் ஃபேப்ரிக்கள் அவற்றின் சிக்கலான ஓபன் ஒர்க் பேட்டர்ன்களுக்கு பெயர் பெற்றவை. பெரும்பாலும் டெலிகேட் டிசைன்களான பூக்கள் அல்லது ஜியோமெட்ரிக் ஷேப்களை பெற்றிருக்கும். இது லைட் வெயிட், ஆர்னமெண்டல் மற்றும் பொதுவாக ஃபைன் த்ரெட்களால் ஆனது. ஃபார்மல் வேர், பிரைடல் கவுன்கள், லாஞ்சரி மற்றும் அலங்காரம் செய்வதில் லேஸ் ஃபேப்ரிக் பிரபலமாக பயன்படுத்தப்படுகிறது. சாண்டிலி லேஸ், கைப்யோர் லேஸ், ஆலன்கான் லேஸ் மற்றும் வெனிஸ் லேஸ் ஆகியவை லேஸ் ஃபேப்ரிக்கில் அடங்கும். சாண்டிலி லேஸ் ஃபேப்ரிக் குறித்து நாம் அறிந்து கொள்வோம். சாண்டிலி லேஸ் ஆனது அதன் ஃபைன் நெட் பேக்ரவுண்டில் அதன் மென்மையான மற்றும் இன்ட்ரிகேட் ஃப்ளோரல் பேட்டர்ன்களுக்காக பெயர் பெற்றது. இது பொதுவாக சில்கில் இருந்து தயாரிக்கப்படுகிறது, ஆனால் சிந்தட்டிக் ஃபேப்ரிக்களையும் பயன்படுத்தலாம். இதன் டெக்ஸ்சர் மென்மையாகவும் லேசானதாகவும் இருப்பதால் ஆடம்பர உணர்வை அளிக்கிறது. சாண்டிலி லேஸ் பொதுவாக ஃபார்மல் மற்றும் பிரைடல் வேர், மேலும் திருமணத்திற்கான கவுன்கள், வெயில்ஸ் மற்றும் மாலை நேரத்தில் உடுத்தும் ஆடைகளை உருவாக்குவதில் பயன்படுத்தப்படுகிறது. கூர்மையான சிசர்ஸ் அல்லது ரோட்டரி கட்டரை பயன்படுத்தி நூல்கள் ஸ்னாகிங் ஆவதை தவிர்க்கலாம். நிட்டட் ஃபேப்ரிக்கள் நூல்களை ஒன்றோடு ஒன்று பின்னுவதன் மூலம் தயாரிக்கப்படுகின்றன. இவை ஸ்ட்ரெச்சி மற்றும் ஃப்ளெக்சிபிள் மெட்டீரியலை உருவாக்குகின்றன. இவைகள் சௌகரியம், எலாஸ்டிக் மற்றும் மென்மையான உணர்வை அளிப்பதில் அறியப்படுகின்றன. இந்த துணிகள் பொதுவாக டி-ஷர்ட்கள், ஸ்வெட்டர்கள், ஆக்டிவ் வேர் மற்றும் ஃப்ளெக்சிபிலிட்டி தேவைப்படும் பிற ஆடைகளிலும் பயன்படுத்தப்படுகிறது. ஜெர்சி நெட், ரிப் நெட், இன்டர்லாக் நெட் மற்றும் பிரெஞ்ச் டெர்ரி நெட் ஆகியவை நிட்டட் ஃபேப்ரிக்களில் அடங்கும். ஜெர்சி நெட் ஃபேப்ரிக் குறித்து நாம் அறிந்து கொள்வோம். ஜெர்சி நெட் ஒரு ஸ்மூத் சைடையும் டெக்ஸ்சர்டான பின்புறத்தையும் கொண்டு இது சௌகரியத்திற்கேற்ப நேச்சுரல் ஸ்ட்ரெச்சை வழங்குகிறது. டி-ஷர்ட்ஸ், டிரெஸ்ஸஸ் மற்றும் கேஷுவல் வேர் போன்ற அன்றாட ஆடைகளில் ஜெர்சி நெட் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. இதன் சௌகரியத்தின் காரணத்தால் பொதுவாக அண்டர்வேர் மற்றும் ஸ்லீப் வேர் போன்ற ஆடைகள் தயாரிப்பில் இது பயன்படுத்தப்படுகிறது. ஃபர் ஃபேப்ரிக்கள் விலங்குகளின் ஃபர் போன்ற அமைப்பில் இருக்கும். விலங்குகளின் தோல்களை பயன்படுத்தாமல் அதே போன்ற சாஃப்ட் மற்றும் பிளஷ் மெட்டீரியலை அளிக்கிறது. இந்த மெட்டீரியல்கள் சாஃப்ட் மற்றும் பிளஷ் டெக்ஸ்சரை அளிக்கிறது. இது க்ரூவல்டி ஃப்ரீயான உண்மையான ஃபர்ருக்கு மாற்றாகும். ஃபார், மிங்க் ஃபர், ஃபாக்ஸ் ஃபர் மற்றும் அல்பாகா ஃபர் ஆகியவை ஃபர் ஃபேப்ரிக்களில் அடங்கும். ஃபார் ஃபேப்ரிக் குறித்து நாம் அறிந்து கொள்வோம். அக்ரிலிக் அல்லது பாலியஸ்டர் போன்ற மனிதரால் உருவாக்கப்படும் பொருட்களிலிருந்து ஃபர் தயாரிக்கப்படுகிறது. இது உண்மையான விலங்குகளின் ஃபர்ரை பிரதிபலிக்கும் சாஃப்ட் மற்றும் பிளஷ் டெக்ஸ்சரை உருவாக்குகிறது. இது பொதுவாக கோட்ஸ், ஜாக்கெட்ஸ், வெஸ்ட்ஸ் மற்றும் ஆக்சசரிஸ் போன்றவற்றிற்காக ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் பயன்படுத்தப்படுகிறது. இது ஸ்டைலிஷான தோற்றத்தை வழங்குகிறது, மேலும் க்ரூவல்டி ஃப்ரீயான ரியல் ஃபர்ருக்கு மாற்றாகும். மேலும் இது த்ரோஸ், பில்லோஸ் மற்றும் பிளாங்கெட்ஸ் போன்ற இன்டீரியர் டிசைன் செய்வதற்கும் ஹோம் ஃபர்னிச்சர்களை தொடும்போது ஆடம்பர உணர்வை அளிப்பதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. ஃபேப்ரிக்கை கட் செய்வதற்கு முன்னர் அவற்றை செக் செய்வது அவசியமானதாகும். காட்டனை ஸ்டிச் செய்வதற்கு முன்னர் ஷ்ரிங்க் செய்யலாம். ப்ரீ-ஷ்ரங்க் ஃபேப்ரிக்கிற்கு ஷ்ரிங்கிங் செயல்முறை தேவையில்லை. ஷ்ரிங்க் செய்த பின்னர் ரிங்கிள்களை நீக்க துணியை நன்கு பிரஸ் செய்ய வேண்டும். ஃபேப்ரிக்கை கட் செய்வதற்கு முன்னர் தண்ணீரில் சில மணி நேரம் ஊற வைக்கலாம். காட்டன் போன்ற ஒயிட் ஃபேப்ரிக்களை
சூடான நீரில் குறைந்தபட்சம் 4 மணி நேரத்திற்கு ஊற வைக்க வேண்டும். டாப் லேயரில் பிரஸ் கிளாத்தை விரித்து ஹாட் அயனால் பிரஸ் செய்யவும். 2 வெவ்வேறு நிற ஃபேப்ரிக்களை ஒன்றாக ஊற வைக்க கூடாது. ஃபெல்ட் ஃபேப்ரிக்கிற்கு ஊற வைத்தல் செயல்முறை உகந்தது அல்ல, ஏனெனில் இது ஃபெல்ட் ஃபேப்ரிக்கின் டெக்ஸ்சர் மற்றும் ஷேப்பை பாதிக்கும். ஃபெல்ட் ஃபேப்ரிக்கை பின்ஸ் அல்லது வெயிட்ஸ் வைத்து செக்யூர் செய்ய வேண்டும். இதை தேவையான பேட்டர்னுக்கு ஏற்ப கூர்மையான சிசர்ஸை கொண்டு கட் செய்யவும். சாண்டிலி லேஸை கட் செய்யும் போது நழுவுவதை தவிர்க்க நிலையான பரப்பில் ஃபிளாட் ஹெட் பின்களை பயன்படுத்தி பின் செய்யவும். சிக்கலான லேஸ் பேட்டர்ன்களில் வேலை செய்யும் போது துல்லியமாக கட் செய்வது முக்கியமானது. சாண்டிலி லேஸில் ஸ்னாகிங் அல்லது ஸ்ட்ரெச்சிங் மற்றும் தேவையற்ற டக்கிங்கை தவிர்க்க மென்மையாக கையாள வேண்டும். பரப்பில் ஃபேப்ரிக்கை பாதுகாப்பாக வைத்த பிறகு கட் செய்யும் போது லேஸை மெதுவாக நகர்த்தி துல்லியமாக கட் செய்ய முயற்சிக்க வேண்டும். ப்ரீ வாஷ் செய்ய அவசியம் இருப்பின் மென்மையான டிடர்ஜென்ட், குளிர்ந்த நீர் மற்றும் பராமரிப்பு அறிவுறுத்தல்களை பின்பற்றி வாஷ் செய்ய வேண்டும். ஜெர்சி நிட்டை துல்லியமாக கட் செய்வதற்காகவும் குறிப்பாக இன்ட்ரிகேட்டான பேட்டர்ன் இருப்பின் ஒரே லேயரில் கட் செய்யவும். ஃபேப்ரிக்கை அயன் செய்யும் போது சேதத்திலிருந்து பாதுகாக்க லோ டெம்பரேச்சரில் வைத்து செய்ய வேண்டும். ஃபர்ரை கிளீனர் கட் செய்ய ஷார்ப் ஃபேப்ரிக் சிசர்ஸ் அல்லது ரேசர் பிளேடை பயன்படுத்தி கட் செய்யவும். சாக் அல்லது ஃபேப்ரிக் மார்க்கர்களை பயன்படுத்தி ஃபர்ரின் பின்புறத்தில் கட் செய்வதற்காக மார்க் செய்யவும். நீண்ட மென்மையான ஸ்ட்ரோக்களால் ஃபேப்ரிக்கின் பின்புறத்திலிருந்து கட் செய்யவும். ஃபர் ஃபைபர்களை தவிர்த்து ஃபேப்ரிக் பேக்கிங் மூலம் கட் செய்யவும். கட் செய்த பின்னர் ஷேக் அல்லது பிரஷ் செய்து ஃபர்ரில் உள்ள லூஸ் ஃபைபர்களை நீக்கவும். காட்டன், ஃபெல்ட், சாண்டிலி மற்றும் ஜெர்சி நெட் போன்ற ஃபேப்ரிக்களை பராமரிக்க சில குறிப்புகள் இதோ. காட்டன் என்பது ஹை டெம்பரேச்சரை தாங்கி நீடித்து உழைக்கக்கூடிய ஃபேப்ரிக் ஆகும். ரிங்கிள்களை ஸ்மூத் செய்ய ஸ்டீமை பயன்படுத்தவும். ஃபேப்ரிக் ஓரளவு ஈரப்பதத்தில் இருக்கும்போது அயன் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். அயன் செய்வதன் தேவை இருப்பின் லேஸை நேரடியான வெப்பத்திலிருந்து பாதுகாக்க பிரஸ்ஸிங் கிளாத்தை பயன்படுத்தவும். ஜெர்சி நிட்டை அதன் ஸ்ட்ரெச் மற்றும் ஷேப்பை குளிர்ந்த நீரில் மெஷின் வாஷ் செய்து பாதுகாக்க வேண்டும். நிற வைப்ரன்சியை பராமரிக்க நேரடியான சூரிய ஒளியிலிருந்து விலக்கி குளிர்ந்த நிலை உள்ள காய்ந்த இடத்தில் சேமிக்கவும். இதுவரை அறிந்து கொண்ட முக்கிய பாயிண்ட்களை நாம் மீண்டும் ஒரு முறை நினைவு கூறலாம். பொதுவாக காட்டனுக்கு உறை வைத்தல் செயல்முறை தேவையில்லை. இருப்பினும் ஷ்ரிங்கேஜிற்காக ப்ரீ வாஷ் செய்யலாம். ஃபேப்ரிக்கை பின்ஸ் கொண்டு செக்யூர் செய்து மென்மையான ஃபர் ஃபைபர்களை சேதத்திலிருந்து தவிர்க்க பின்புறத்திலிருந்து கட் செய்யவும். கட் செய்வதற்கு முன்னர் ஒவ்வொரு மெட்டீரியல்களுக்கான பராமரிப்பு வழிமுறைகளை சரிபார்த்து துணியை கட் செய்யும் போது துல்லியமான ரிசல்ட்களை பெற குறிப்பிட்ட பேட்டர்ன் வழிமுறைகளை பின்பற்றவும். இந்த பாடப்பகுதியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். ஃபேப்ரிக்களை கையாளும் முறை மற்றும் கட் செய்வதற்கு முன்னர் ஃபேப்ரிக்கை செக் செய்வது குறித்த நல்ல புரிதலை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திக்கலாம்.